அண்ணே நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல. நான் செத்துட்டேன்னா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கைப்புள்ள குரலி வித்த காட்டான், ஏமாந்துறாத. அண்ணே குஞ்சி மிதிச்சு கோழி சாவுமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது. அதை கேட்டுதான் என் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்ல. என்ன அண்ணே என் மேல நம்பிக்கை இல்ல. உன்னை நான் நம்புறேன். ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்சை பழமா? ஆனா அது இல்லப்பா. இது ரெண்டாம் நறுக்கி பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கணையை ஊத்தி திரி வச்சு நான் பொறுத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேசி. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்குறான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணைய கட்டதுறையை நான் பழி வாங்கணும். அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார். எங்கே பார்? அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டவளை தான் நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவ சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா? அப்ப நீ சொல்லணும், எங்க அண்ணன் கைப்புள்ள சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும், நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்டமே கட்டத்துல செவத்துல முட்டி முட்டி சாகணும்.